ஜிங்க் ஃபுட்டு நெறைய எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பழுது தண்ணி இருக்கிறதுல, அதில வந்து பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணி குடிங்க. டைட் அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆன வரைக்கும் டப்பில ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் உட்காருங்க. இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பா வந்து உங்களோட ஸ்பெர்ம் வந்து கண்டிப்பா கூல் ஆகும். நம்ம பாடி எவ்வளோக்கு எவ்வளோ கூல் வச்சுக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பெர்மும் கூலா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து சூப்பரான டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்மோட மொட்டிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு டாப்பிக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி டே பை டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஃபர்டிலிட்டி ஹேப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, 2 பேரோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் குறைஞ்சிடுது. ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் எப்போம்மா குழந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்க ஒரு 10 பேர் இருந்தால் கூட தயவுசெய்து அந்த மாதிரி கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க. அவங்க நம்மளை விட அவங்களுக்கு வந்து அதிகமான அக்கறை கண்டிப்பாக இருக்கும். உங்களால் ஆன வரைக்கும் எதனா டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை விட்டு எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டு ரொம்ப மனசுருகி கஷ்டப்படுத்தாதீங்க தயவுசெய்து. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 2-3 பேர் இருந்தால் கூட அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்னென்ன தப்புலாம் பண்ணுறோம், அதனால தான் ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி எப்படி குறையுது அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸ்பெர்முக்கு வந்து ஹெட்டு, டெய்லு, ஆக்ரோசோம், அதாவது தலை, கழுத்து, வால் பகுதி 3 இருக்கும். அது 3 இருந்தால் மட்டும் தான் அது கடகடன்னு நீந்திட்டு உள்ளே போகும். அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீடில் வந்து உள்ளே போகணும். அது ஃபெலோப்பியன் டியூப்ல நீந்தி உள்ளே போகணும். அப்படி அந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ஃபர்டிலிட்டி நடக்காது. ஸோ அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீடில் வந்து நம்ம யூட்ரஸ் வழியாக அந்த வெஜினாலேருந்து ஃபெலோப்பியன் வழியாக ட்ராவல் ஆகி அதுக்கப்புறம் யூட்ரஸ் போயிட்டு பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ராணுவ வீரர்கள்லாம் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ராணுவ வீரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து குண்டாலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒல்லியாக கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க. ஆக்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் அவங்க ஓட முடியும். அதே கான்செப்ட் தான் இந்த ஸ்பெர்முக்கும். ஸ்பெர்ம் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து கூலிங்காக வச்சுருக்கணும். எப்போவுமே நம்ம பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங்காக வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்பெர்ம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டைட்டு ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க. நிறையா மென் வந்து டைட் ஜீன்ஸ் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து லேப்டாப் வந்து மடி மேலே வச்சுக்கிறாங்க. அந்த லேப்டாப் மடி மேலே வைக்கும்போது அந்த ஹீட்டு ஆல்ரெடி நம்ம ஜீன்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் லேப்டாப்பும் மடி மேலே வைக்கும்போது ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகி அந்த விந்தணுக்கள் அப்படியே யூரின்லேயே கருகி போய் வெளியே வந்துடும், செத்து போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காஃபி நிறைய பேர் ஸ்டைலிஷாக குடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வாடா மச்சி காஃபி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக வந்து காஃபி குடிக்க போகிறீங்க. காஃபினால் பார்த்தீங்கன்னா, கெஃபைன் ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால அது வந்து ஸ்பெர்மோட மொட்டிலிட்டியை வந்து அப்படியே கம்மி பண்ணிடும். காஃபி இன்டேக் எடுக்க வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாயிடும். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி நிறைய பேர் தலைக்கு குளிக்கிறது இல்லை. இந்த தப்பை வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லோரும் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால ஆயிலே சரியாக வைக்க மாட்டாங்க. வச்சாலும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து ஸ்பெர்மோட பாடி ஹீட் ஆகி ஸ்பெர்ம் வந்து இறந்துரும். 4வது பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கும்போது கூட நீங்கள் வந்து லூஸ் பேண்ட்ஸு மெயின்லி வந்து அண்டர்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, காட்டன் அண்டர்வேர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. சில அண்டர்வேர்ஸில் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கும் காட்டனும் மிக்ஸ் ஆகி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் காட்டன் அண்டர்வேர்ஸ் இருக்கா மட்டும் அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து பாடி வந்து ரொம்ப கூலிங்காக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆன வரைக்கும் லுங்கி வீட்டில் வந்து வியர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் லுங்கி தான் அவங்கெல்லாம் வியர் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் நம்ம ஸ்டைலிஷாக ஷார்ட்ஸு, ட்ராக்ஸு, லாங் பேண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி முடிஞ்ச லுங்கி வேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு லுங்கிலாம் முடியாதுன்னா காட்டனில் இருக்கிற மாதிரி ஆன வரைக்கும் ஷார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 5த்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது என்னென்னா, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்றது இல்லை, ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. பீஸா, நூடுல்ஸ், பர்கர், ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம், பேக்கரி ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடும்போது அப்புறம் எங்கெங்கே ஸ்டஃப் இருந்தால் தானேங்க அது ப்ரோட்டீன் நம்ம இன்டேக் பண்ணால் தானே அந்த ஸ்பெர்ம் கூட உயிரோட்டமாக இருக்கும். நம்ம ப்ரோட்டீனே எடுக்காமல் அந்த ஸ்பெர்ம் வந்து உயிரோட்டமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் சாப்பிடும்போது அப்புறம் எப்படி ப்ரோட்டீன் வந்து இல்லாததுனால இதெல்லாம் சாப்பிடும்போது எப்படி ஸ்பெர்ம் வந்து உயிரோடு இருக்கணும்? எதனா ஒரு ஸ்டஃப் இருக்கணும், ப்ரோட்டீன் எடுக்கணும், ஜிங்க் எடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த ஸ்பெர்ம் வந்து உயிரோட்டமாக இருக்கும். இந்த ஜங்க் ஃபுட்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, அடிட்டிவ் கலர்ஸ் ஆட் பண்ணி அந்த ஃபுட்டு மஞ்சூரியனு, காலிஃப்ளவர் அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது காலிஃப்ளவர் மஞ்சூரியன், அப்புறமா
எந்த ஃபுட்டு பேக்கட் ஐட்டம்ஸ் ரெடி டு ஈட்டு அந்த மாதிரி சாப்பிடும்போது அப்புறம் எங்கெங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ ப்ரோட்டீனே எடுக்கிறதில்ல, ப்ரோட்டீன் இருந்த ஜிங்க் எடுக்கிறதில்ல. அது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தானே அந்த ஸ்பெர்ம் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டோம் இல்லை, அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்காக இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ஒய்ஃபுக்காக இது எல்லாமே விட்டுட்டு குவிட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது மட்டும் கொஞ்சம் செய்யுங்க. ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் மவுத் காக்லிங் பண்ணுங்கள். அதாவது நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெயில் வந்து மவுத் காக்லிங் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஒரே ஸ்பூன் வாயில் ஊற்றிட்டு நல்லா வந்து கொப்பளிங்கும் போது ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது செய்யணும். கொப்பளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த நல்ல பாக்டீரியா உள்ளே போயிட்டு அதெல்லாம் அது வந்து இன்டெஸ்டைனில் இருக்கிற ஏதாவது கிருமிகள் இருந்தால் கூட அது சாவடித்து வெளியே தள்ளிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாடியும் வந்து நம்மளுக்கு கூல் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட்டே தண்ணி ஊற போட்டுருங்க சாப்பாட்டில். அதை காலையில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்துக்கோங்க. வெறும் சாதம் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் தயிர், வீட்டில் ஊற வச்ச தயிர் ஆட் பண்ணுங்கள். வெளியே வாங்கின தயிர் அடிட்டிவ்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க. ப்ளஸ் அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க, ராக் சால்ட், அப்படி இல்லைன்னா பிங்க் சால்ட். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டே வந்து பாதாம் பீஸுன்னு இருக்கும், நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்துடுங்க. அதை ஒரு 2 கல் மட்டும் ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதை தனியாக ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. காலையில் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறது வந்து ஃபுல்லாக ஜெல்லி ஆகிடும். அது தனியாக எடுத்து வச்சுருங்க, ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் இருந்தோடனே இந்த பழுது கூட இந்த தண்ணி விட்டுருங்க. சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற 2 ஸ்பூன் தயிர், ராக் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஊற போட்டு வச்சுருக்கோம்ல சாதத்தில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் சாதத்தோடு சாப்பிடுங்க. இல்லை நான் எனக்கு வெயிட் போடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தண்ணியை மட்டும் இப்போ கலக்கிட்டுங்க, தயிர் சாதத்தோட அந்த தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணி கூட இந்த பாதாம் பீஸிங் ஊற வச்சுருக்கீங்களே அது ஒரு 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கன்சியூம் பண்ணிவிடுங்க. ஒரு கிளாஸ் கன்சியூம் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன வரைக்கும் அப்புறமா லீவ் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. வாரத்தில் எப்படியாவது ஒரு 2 நாள் இதுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, ஒரு கிண்ணத்தில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அந்த சூடு பண்ண நல்லெண்ணெயில் ஒரு 2 மிளகு, ஒரு தோல் உரிக்காத பூண்டு அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. தோல் உரிக்காத பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. சூடு பொறுக்கிற அளவு வந்ததுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி இப்படி வச்சு தேய்ங்க. நல்லா எண்ணெய் இப்படி கப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொப்புள் கொடி இருக்கும்ல, தொப்புள் கொடியில் பார்த்திங்கன்னா கேஸ்டர் ஆயிலுன்னு விற்பாங்க. எல்லா ஷாப்ஸ்லேயும் இருக்கும். ஆய்ந்தம்னு சொல்லுவாங்க. கேஸ்டர் ஆயில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தொப்புளில் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் காலில் ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர் இருக்கும்ல, கட்டை விரல், அந்த 2 டோஸ்லேயும் ஃபஸ்ட்டு 2 லெக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபிங்கர் இருக்கும், 4 ஃபிங்கர் கட்டை விரல்னு சொல்லுவாங்க. அங்கே 2 அந்த பாயிண்ட்லேயும் வந்து நீங்கள் கேஸ்டர் ஆயிலை அப்ளை பண்ணிவிடுங்க. சில பேர் வந்து ரொம்ப கூல் ஆகிடுச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேஸ்டர் ஆயிலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். நல்லா பாடி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட தேய்க்க விடுங்க. நல்லா தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்க சொல்லுங்கள். மசாஜ் பண்ணிக்கிட்டு சன்லைட்டில் 7 o'clock மார்னிங் இருக்குல்ல, அந்த 7 o'clock இளம் வெயிலுன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஒரு 15 நிமிஷம் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குளிச்சுருங்க. ஷாம்பூ ஷீக்கா எதனா போட்டு தேய்ச்சி குளிச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காஃபி டீ ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லையா. ஆன வரைக்கும் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கல, அதில் வந்து வெஜிடபிள் ஜூஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் வந்து மார்னிங் வந்து இந்த பழுது தண்ணி குடித்ததுக்கப்புறம் வெஜிடபிள் ஜூஸ் குடிங்க. இல்லைனா இது 2த்தில் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க, ரொம்ப நல்லது. கம்பல்சரி பண்ணணும் இது ஏதாவது ஒன்று, எதர் பழுது தண்ணி அப்படி இல்லைனா வெஜிடபிள் ஜூஸ். அப்போ இந்த ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் டப்பில் வந்து சில் வாட்டரில் ஃபில் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டில் டப் இருக்கும் கண்டிப்பாக, நல்லா பெருசாக ஒரு டப் வாங்கிக்கோங்க. இல்லைனா அதில் வந்து சில் வாட்டர் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதில் உட்காந்துருங்க. அது வந்து நல்லா சில்லாக கூலிங்காக நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து சில்லாக இருக்கும்போது அப்போ எதனா மியூசிக் கூட வச்சுக்கோங்க, ஜோக்ஸ் கூட பாருங்கள், ஃபோன் வச்சுட்டு கூட அது மாதிரி பாருங்கள். ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும், காமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இது கண்டினியூஸாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாடி வந்து நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிங்க்கு உண்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். என்னென்னு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு, மெயினாக பம்கின் சீடு, வாட்டர்மெலன் சீடு, குக்கும்பர் சீடு, அதுக்கப்புறம் பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, ஏன்னா பிஸ்தா கொஞ்சம் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ட்ரை கிரேப்ஸு, டேட்ஸு இது எல்லாத்தையும் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அப்படி வச்சு சாப்பிடுங்க. அப்படி முடியலன்னா எல்லாத்தையும் நல்லா 2 மினிட்ஸ் தனித்தனியாக நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு டேட்ஸை வந்து எடுத்துகிட்டு கடாயில் போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. டேட்ஸை மெல்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் இல்லையா நட்ஸு, சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு, வாட்டர்மெலான் சீடு, பாதாம், கேஷ்யூ, முடிஞ்சால் பிஸ்தா, அதுக்கப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்துடும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேணால் ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. இந்த உருண்டையை டெய்லி வந்து எப்போ கன்சியூம் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சால் இதை வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. உங்கள் ஒய்ஃப்க்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. இது 2 பேர் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட் ஃபேட்டு, ஆல்ரெடி குட் ஃபேட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாடிக்கு வந்து ஜிங்க் சப்ளிமெண்ட் இருக்குது. இந்த சன்ஃப்ளவர் சீடு, பம்கின் சீடு இதில் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. கிரவுண்ட் நட்ஸு, கேஷ்யூ, பாதாம் இதிலலாம் வந்து 25 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. இப்போ நம்ம ப்ரோட்டீனும் எடுக்கிறோம், ஜிங்க்கும் எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்கள் பாடியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி டெஸ்ட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் இந்த நட்ஸ் எல்லாம் கன்சியூம் பண்ணுங்கள். ஆயில் பாத்தெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து நீங்கள் ஸ்பெர்ம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து நான் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் இருக்கும்போது லுங்கி வேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஆன வரைக்கும் அண்டர்வேர்ஸ் பார்த்திங்கன்னா காட்டன் மட்டும் இருக்கிற அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கெஃபைன், அதாவது காஃபி எடுக்காதீங்க, டார்க் சாக்லேட் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டார்க் சாக்லேட் ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. பட் அதில் கூட கெஃபைன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சுகர் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடாதீங்க தயவுசெய்து. ஆன வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக பாடி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வச்சுக்கிறோமோ, சில்லாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த சில்லாக இருக்கும்போது டெஸ்டிகல்ஸ்லேயும் அது வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்போது டெஸ்டிகல்ஸ்லேயும் இருக்கிற அந்த ஸ்பெர்ம்ஸும் வந்து உயிரோட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன், போமோகிரானட் ஜூஸ் 2 பேருக்கும் ரொம்ப நல்லது. யாரெல்லாம் ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ 2 பேரும் போமோகிரானட் எடுத்து நல்லா அடிச்சுட்டு மிக்சியில் போட்டுருங்க. முடிஞ்சால் பச்சையாக சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட முடியுங்க. இல்லை நீங்கள் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா போமோகிரானட் சக்கரை போடாதீங்க. தயவுசெய்து சக்கரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஃபர்டிலிட்டி நடக்க வரைக்கும் சக்கரை யூஸ் பண்ணாமல், ஐஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டு அடிச்சுட்டு ஃபில்டர் பண்ணி குடிங்க. சூப்பராக இருக்கும் நிஜமாகவே. சில டைம் நான் கூட குடிச்சு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப இல்லை எனக்கு ஹனி வேணும்னா ஹனி ஆட் பண்ணிக்கோங்க ஸ்வீட்டுக்காக, வேறு எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதை வந்து காலையில் பாதாம் பீசின்னு சாப்பிட்றீங்க இல்லையா, அப்படிலாம் வெஜிடபிள் ஜூஸ்னால 11 மணிக்கு இதை வந்து குடிங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பால், அது வந்து ரொம்ப நல்லது, எடுத்துக்கோங்க. உங்களால் செய்ய முடிஞ்சால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட வாரத்தில் 1 வாட்டி எடுத்தால் கூட ரொம்ப நல்லது. அதில் வந்து குட் ஃபேட் இருக்குது. குட் ஃபேட் இருக்கிறதுனால ப்ளஸ் வந்து வாய்ப்புண்ணு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கிளியர் ஆகிடும். உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பாதாம் பீஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கு சல்லுன்னு இருக்கும். பட் இந்த பழுத்த தண்ணியில் குடிக்க முடிஞ்சால் குடிச்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோகனட் மில்க் எடுத்துகிட்டு அதில் இந்த பாதாம் பீஸினை ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் 4-5 அரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. சியா சீடு வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சு அந்த சியா சீடு எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வந்து கலக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சாலட் மாதிரி இல்லைன்னா ஜூஸ் மாதிரி அப்படி கன்சியூம் பண்ணிக்கோங்க. ரொம்ப இதெல்லாம் வந்து கோகனட் மில்க்கு குளிர்ச்சி ப்ளஸ் குட் ஃபேட்டு. நேச்சுரலாக ஆன வரைக்கும் நேச்சுரல் ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்கள் ஸ்பெர்ம் வந்து ரொம்ப மொட்டையெல்லாம் இருக்கும். உங்களால் நேச்சுரல் ஃபுட் எடுக்காத பட்சத்தில் நான் வந்து இந்த பாதாம் பீசினோட அந்த பழுத்து தண்ணி மிக்ஸ் பண்ண சொன்னேன். பொமோகிரானட் ஜூஸு, காஃபி எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைட் அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஜீன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் நாளைக்கு இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்காக இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஃபர்டிலிட்டியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து நம்புங்க. நம்மளுக்கும் மிஞ்சி ஏதோ ஒரு பவர் இருக்குது, இறைவன் நம்மளுக்கு, நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நீங்கள் நம்பினீங்கன்னா கொஞ்சமாக வேண்டிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும், நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக பிலீவ் பண்ணிவிட்டு இந்த ஃபர்டிலிட்டி டயட்டில் இறங்குங்க. ஃபர்டிலிட்டி டயட்டு ப்ளஸ்ஸு நான் ஹை கார்டில் போடுற மேலே ஃபர்டிலிட்டி டயட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபர்டிலிட்டி டயட்டு இருக்குது.
சப்போஸ் வந்து லேடீஸ் பார்க்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பிசிஓடி வந்து கம்ப்ளீட்டாக எப்படி எலிமினேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஐகார்டில் போடுறேன் நான் மேலே. அதுவும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைஃப்பில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட நான் சொன்னதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த பாதாம் பிசின் போமோகிரானட் ஜூஸு காஃபி இன்டேக் பண்ணாமல் இந்த ஜிங்க் ஃபுட்ஸ் மெயினாக நட்ஸுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் செலவு ஆகிடாது. நட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சீப்பு தான். இதில் ரொம்ப காஸ்ட்லி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பம்கின் சீட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அது ஆனால் பம்கின் சீடில் தான் நிறையா வந்து அந்த வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க ஸ்பெர்மோட மோட்டிலிட்டி. ஆனால் வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இந்த நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்டு வந்து இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன். ப்ளஸ் நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். பாய்.